அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம வேலிப்பருத்தியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வேலிப்பருத்தி தமிழ்நாடு முழுவதும் அதிகமாக காணக்கூடிய ஒரு இனத்தை சேர்ந்தவங்க தான். இந்த வேலிப்பருத்தி அதிகமாக பார்த்திங்கன்னா கொடி இனத்தை சேர்ந்தனால இவங்க எங்கே புதர் இருந்தாலும் படர்ந்து இருக்கிறதுனால ஒரு வேலி போல் ஒரு பாதுகாத்து அதுக்குள்ளே அந்த காய்க்குள்ளே பருத்தி இருக்கிறதுனால இதுக்கு பேர் காரணம் வேலிப்பருத்தின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, உத்தாமணி. இந்த உத்தாமணி மிகப்பெரிய ஒரு ஒரு மருத்துவத்தன்மை கொண்டது. கண்டிப்பாக இதை நம்ம பயன்படுத்த போகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போ இதோட வேர் இருக்குல்ல, இந்த வேரை நல்லா காய வச்சு அது பொடி செஞ்சு வச்சு காலையில் பாலில் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துங்கன்னா அவங்களுக்கு அந்த குடல் புண்ணை குடல் புழு, அந்த குடல் புழுவெல்லாம் அந்த பேதியாக வரும். அந்த பேதியாக வரும்போது அந்த புழுவெல்லாம் அடிச்சிட்டு வந்துடும். அதே போல் இதோட இலை, நம்ம இதோட இலை முழுக்க ஒரு மருத்துவத்தன்மை கொண்டது. இன்றைக்கி பித்தத்தினால் ஏற்படும், பித்த நீரினால் ஏற்படும் நிறை, அதை இளநிறைன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப வயசான மாதிரி தெரியும், ரொம்ப வயசு கம்மியாக இருக்கும் ஆனால் வயசான மாதிரி தெரியும். அதுக்கு இந்த இலையை சரி செஞ்சு ஒரு மருந்தாக கொடுக்கலாம். அதே போல் யானை காலுக்கு இது மருந்தாக கொடுக்கலாம். அதே போல் கொசு கடிக்கும், கொசு கடித்தோடனே தடியாக ஆயிரும், அவங்களுக்கும் இது கொடுக்கலாம். அதே போல் பெண்களுக்கு கர்ப்ப பையை வலுப்படுத்துறதுக்கு இது அற்புதமான ஒரு இலை சொல்லலாம். அதே மாதிரி இடுப்பு வலி நம்மளுக்கு அதான் நம்மளுக்கு பித்தத்தினால ஏற்படும் அனைத்தும் சரி செஞ்சு கொடுக்கும். அதே மாதிரி காச நோயும் நம்மளுக்கு சரி செய்யும். நம்மளுக்கு நம்மளோட ரத்தத்தில் இருக்கும் பித்த நீரை குறைச்சி நம்மளோட ரத்தத்தை அழுத்தத்தை குறை செய்யும். இப்படி எண்ணற்ற அடங்காத ஒரு அற்புதமான ஒரு மூலிகை யாருன்னா நம்ம வேலிப்பருத்தி தான். இது பார்க்க போகும்போதே பயமாக தான் இருக்குது. வேலி மேலே அப்படியே ஒரு பூச்சி மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது அற்புதமான ஒரு மூலிகை. இது எப்படி நம்ம எடுத்துக்கணுன்றது தான் முறை, அது எப்படின்னு பார்க்கலாம். இதோட இலையச்சாறை நாம் கொஞ்சமாக ஒரு 5 மில்லி எடுத்து அது கூட தேன் கலந்து சாப்பிட்டோம்னா யானைக்காலுக்கு சரியாகும். அதே போல் இந்த இளஞ்சூட்டில் நாம் அந்த இலையை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தால் ரத்தத்தினால் ஏறும் அந்த பித்த நீரை வெளித்தள்ளும். குழந்தைங்களுக்கு அந்த வேரை பொடி செஞ்சு காய வச்சு பொடி செஞ்சு பாலில் கலந்து கொடுத்தா குடலில் இருக்கிற புழுகள்லாம் வெளியே போகும். குழந்தைங்களும் அந்த பித்தத்திலிருந்து வெளி செஞ்சுக்கலாம். அதே போல் நம்மளோட இரைப்பையும், அதாவது நம்மளோட மூச்சு இரைப்புன்னு சொல்லுவோம், அந்த இரைப்பையும் சரி செஞ்சு கொடுக்கும். நம்மளோட மூச்சு, அதாவது காற்றை நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை. அந்த காற்றை உடம்புக்கு போய் அதை நல்லதனமாக ரத்தத்தில் கலந்தால் மட்டும்தான் நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு இந்த வேலிப்பருத்தி இலைச்சாரை நம்ம சூப்பாக வச்சு சாப்பிட போகும்போது அந்த கெட்ட நம்மளோட வாய்வு எல்லாத்தையும் வெளித்தள்ளிடும், அது நம்ம காற்றை வெளித்தள்ளும். அதே போல் இந்த கரப்பான் அப்படின்னு சொல்லுவோம், நிறைய பேருக்கு கரப்பான் கடி இருக்கும், அதையும் சரி செஞ்சு கொடுக்கும். இந்த மாதிரி எண்ணற்ற குணங்களை கொண்ட, மருத்துவ குணங்களை கொண்ட இந்த வேலிப்பருத்தியை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும். இதோட காயை நம்ம நார்மலாக பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப அற்புதமாக இருக்கும், இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த காயையும் விடாது சாப்பிடுங்க. இதோட இலையை நம்ம ஒத்தனத்துக்கும் பயன்படுத்தலாம். இந்த இலையை தண்ணி விடாத நல்லா நசுக்கி ஒரு காட்டன் துணியில் நம்ம அது இலையை அந்த நசுக்கின இலையெல்லாம் சேர்த்து நம்ம தோசைக்கல்லில் சூடு பண்ணி எங்கே ரத்தம் கட்டியிருக்கு, எங்கே வீக்கம் இருக்குது, எங்கே நம்மளுக்கு வலிக்குது, வாயுவினால் ஏற்படும் இல்லை அந்த தொல்லைக்கெல்லாம் இதுக்கு அந்த இலையை கசக்கி நம்ம துணியில் கட்டி ஒத்தனம் கொடுக்கலாம். அதே போல் இதில் ஒரு தைலம் தயாரிக்கிறாங்க, அற்புதமான தைலம். கண்டிப்பாக அதை நான் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு அந்த தைலம் தயாரிக்கிறத நான் உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக அந்த தைலத்தை பயன்படுத்துங்க. அதே மாதிரி நம்ம ரொம்ப வயசான 20 வயசுலேயே பார்த்திங்கன்னா இளநரை வந்துடும். அதுக்கெல்லாம் இது செய்து, ஏன் அப்படின்னா பித்தம் அதிகமாகறதுனால தான் அந்த நிறைய அதிகமாக வரும். பித்தம் அதிகமானால் நம்ம வயசான தோற்றம் போயிடும். அந்த பித்தத்தை சரி செய்கிறது இந்த வேலிப்பருத்தி. இந்த வேலிப்பருத்தி இலையும்
நம்ம வந்து சூப்பாக வச்சு சாப்பிட்லாம், துவையலை வச்சு சாப்பிட்லாம். அதை வந்து பச்சை இலைய சாறை வந்து நம்ம நல்லா அந்த சாறை 5 மல்லி எடுத்து நம்ம தேன் கலந்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான இந்த மருத்துவ கொண்ட ஒரு ஒரு இலையை வந்து நம்ம இன்றைக்கி வந்து மறந்துட்டோம். இதை வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் பயன்படுத்துகிற எங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்களும் மற்றவங்களுக்கும் கொடுத்து பயன்படுங்க. இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறையா விஷயத்த வந்து நம்ம வந்து மறந்துகிட்டே வரோம். ஏன்னா இந்த நாகரிக உலகத்தில் நம்ம உணவு பழக்கங்களை மாறிட்டே வருது. அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம மாற்றி வைப்போம். நம்ம குழந்தைங்களுக்கு தெரிஞ்சு வைக்கும். அது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நம்ம இந்த வேலிப்பருதியை பயன்படுத்தி நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுப்போம். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.